ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். யாரோட ரெசிபினா மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட தேங்காய் பால் ரசம். அந்த ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் வந்து 2-3 வாட்டி ட்ரை பண்ணி எனக்கு ரொம்ப சூப்பராக வந்துச்சு. சரி, அந்த ரெசிபியை இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு எடுத்து வந்திருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உண்மையிலேயே நான்வெஜ் ஃபீல் அப்படியே வரும்னு சொல்லி தான் அவர் வீடியோலுமே சொல்லியிருப்பார். அதே மாதிரி தான் வந்துச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெசிபி, மஸ்ட் ட்ரைன்னு நான் சொல்வேன். வாங்க பார்க்கலாம். இப்போது வானலில் நான் வந்து கொஞ்சமாக பட்டை, ஒரு 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், அதே மாதிரி சோம்பு, கொஞ்சம் மிளகு, சீரகம், இது எல்லாத்தையுமே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். இப்போ நான் அரைக்கிற பொடி வந்து 2 வாட்டி ரசம் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு தனியா, இதையும் நம்ம சேர்த்து நல்லா சிம்மில் வச்சு இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இது கூட ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கணும். நம்ம வந்து இதில் பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், மிளகு இதெல்லாம் சேர்க்குறோம். இதோட காரம் தான் அதில் இருக்கும். இப்போ வந்துட்டு இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க. இப்போது இதை வந்துட்டு நம்ம வந்து ஃபேனில் ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணிக்க போகிறோம். இது கூட 2 கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சிம்மில் வச்சு எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா இதை வந்து ரோஸ்ட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம மிக்சிலையும் அரைச்சி எடுத்துக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி இடிக்கிற கல்லில் கையாலையும் நம்ம வந்து அதை வந்து இடித்து எடுத்துக்கலாம். இப்போது நான் வந்து ஒரு 2 தக்காளி எடுத்து அதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துட்டேன் கையால். அதே மாதிரி ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு 3-4 பல்லு பூண்டு, அதையும் ஒன்றும் பாதியமாக இடித்து எடுத்துட்டேன். இப்போ இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுப்பில் வானல் வச்சு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டு பொரிஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம கையால் கரைச்சி வச்சுருக்க இந்த தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இடித்து வச்சுருக்க இந்த பூண்டு, வெங்காயம், அடுத்து ஒரு பச்சை மிளகாய், இதெல்லாம் சேர்த்து இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கணும். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவு போதும். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நம்ம வந்துட்டு இந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு இது எல்லாமே எண்ணெயில் வந்துட்டு நல்லா வதங்கணும். வதங்கிட்டு நம்ம வந்துட்டு ஒரு அரை மூடி தேங்காவை எடுத்து நல்லா திக்காக பால் பொழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம வந்து அதுதான் சேர்க்க போகிறோம். இதில் வந்து புளி சேர்க்குறதெல்லாம் கிடையாது, தக்காளியோட புளிப்பு தான். ஆக்சுவலாக நாட்டு தக்காளி தான் அதில் சொல்லியிருப்பாங்க. நாட்டு தக்காளி இங்கே கிடைக்கல, அதனால் நான் வந்து பெங்களூர் தக்காளி எடுத்துட்டேன். இதுலேயுமே டேஸ்ட் எனக்கு நல்லா தான் இருந்தது. நாட்டு தக்காளினா இன்னுமே நல்லா புளிப்பாக இருந்திருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நல்லாவே தான் இருந்துச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பவுடர் இருக்கு இல்லையா, அதுலேருந்து 1 ஸ்பூன் எடுத்து இதோடு சேர்த்து நல்லா வதக்கும் பொழுது நல்லா சூப்பராக நான்வெஜ் வாசனை மாதிரியே அடிக்கும். இப்போ பாருங்கள், மசாலா, இந்த தக்காளி இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. அடுத்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க பாலை தான் இதில் சேர்க்க போகிறோம். நல்லா திக்காக பால் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கு தகுந்தளவு நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றிட்டு நம்ம வந்து அது கொதி வர்றதுக்குள்ளே நம்ம ஆஃப் பண்ணுறது தான். ரொம்ப கொதிக்கெல்லாம் வைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம தேங்காய் பாலை சேர்த்துடலாம். இப்போது நான் வந்து தேங்காய் பால் சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா காரசாரமாக இருக்கும். இந்த காஞ்ச மிளகாய் காரம், மிளகு காரம், பச்சை மிளகாய் எல்லாமே போடும் பொழுது உங்களுக்கு நல்லா காரசாரமாக இருக்குது இந்த ரசம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம வந்து உப்பு சேர்க்கவே இல்லை. அடுத்து இதுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை கொதிக்க வைக்க வேண்டாம். இது லைட்டாக ஓரத்தில் அந்த கொதி வருதுன்னு தெரிஞ்ச பொழுதே நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தழையை சேர்க்குறது தான். இப்போ பாருங்கள், லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்மளோட தேங்காய் பால் ரசமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தழையை போட்டு இறக்கலாம். இப்போது சூப்பராக நம்மளோட தேங்காய் பால் ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சூப் மாதிரியும் சாப்பிட்லான்னு சொல்லியிருந்தாங்க. சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது கூட ஒரு வெண்டைக்காய் பொரியலோ இல்லை வந்துட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரையோ சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம பவுலில் மாற்றிட்டு பார்க்கலாம். சுட சுட சூப்பராக தேங்காய் பால் ரசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். எங்களை மாதிரி சின்ன சேனல்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எங்களுக்கு இன்னும் அதிகம் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.